நேபாளத்தை சமீபத்துல இலங்கை, அதை தொடர்ந்து வங்கதேசம், இப்படி அண்டை நாடுகள்ல பிரச்சனைகள் உருவாக்கி ஒரு வழியாக அதுக்கு அரசியல் தீர்வு ஏற்பட்டது. ஆப்கானிஸ்தான்ல ஏற்கனவே பிரச்சனைகள் தொடர்ந்துட்டு இருக்கு. எப்ப தீரும்னு தெரியல. எல்லாரும் அங்க ஒரு நல்ல தீர்வு வரணும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற நிலையில நேபாளத்துல ஆட்சியாளர்கள் மீதான அதிருப்தி எப்படி கலவரமாக வெடிக்கும் என்பதற்கு இதுவரை இல்லாமல் நடந்துள்ள இந்த அரசியல் கொந்தளிப்பு தான் ஒரு உதாரணம். இதுக்கு காரணம் என்னன்னாக்க ஆட்சியாளர்களுமே அதிருப்தி. அதாவது சாதாரண மனிதனுக்கு வாழ்க்கை தரத்துல எந்த முன்னேற்றமும் இல்லை. அவர்கள் வாழ்வதற்கு விலைவாசி உயர்வு, வேலையின்மை, இப்படி பல பிரச்சனைகள். அடுத்து படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கல. அவர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போய் மாறி வேலை செய்யலாம்னாலும் அதற்கு தகுந்த ஊதியம் கிடைக்கவில்லை. இந்த நிலையில மக்கள் பிரச்சனையை அரசு கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது என்னன்னா, நாங்கள் நல்லாட்சி தருவோம் என்று சொல்லி பதவிக்கு வருபவர்கள் அதிகாரத்தில் உட்கார்ந்தவுடன் மக்களை கண்டுகொள்ளாமல் ஊழல் நிர்வாகத்தை தருவதும், ஊழலில் திளைப்பதும், சொகுசு வாழ்க்கை நடத்துவதும், வேலைவாய்ப்பை உருவாக்காம எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதா இந்த மாதிரி போன்ற காரணங்கள் தான் இதுக்கு இந்த அரசியல் கொந்தளிப்பு காரணம். இதுல என்னன்னாக்க மக்கள் தெருவிலிருந்து தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்த போராட்டம் நடத்தினாங்க. ஆட்சியாளர்கள் பொறுப்பு சொல்ல வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார்கள். ஆனால் அரசு என்ன பண்ணிச்சுன்னா சமூக ஊடகங்களை தடை செய்து மக்களை ஒடுக்க பார்த்தது. அது இன்றைய இளைஞர்களும் ஈடுபடவில்லை. அவர்கள் பெருமளவில் கிளர்ந்து எழுந்து விட்டார்கள். இதுதான் காரணம். அதாவது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதிகார வர்க்கத்தினர் மக்களை கண்டுகொள்ளாமல் சொகுசு வாழ்க்கை நடத்தி மக்களை புறந்தள்ளியதுதான் மக்களின் கோபத்துக்கு காரணம். அதற்கு இப்ப என்ன விளைவுன்னா ஆட்சியை பறிகொடுக்க வேண்டிய ஒரு சூழல். இல்லை, ஆட்சியை பறிகொடுக்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறத தாண்டி அங்கே ஏற்பட்டிருக்கிற கலவரங்களால் அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மற்றவர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இந்த கட்டுக்கடங்காத இந்த வன்முறை என்பது எப்படி மாறிச்சு? போராட்டம் ஆரம்பிக்கிறப்ப சாதாரணமாக தானே ஆரம்பிச்சது. போராட்டம் சாதாரணமாக தான் ஆரம்பிச்சது. இந்த சமூக ஊடகங்களை தடை செய்து இன்டர்நெட்லாம் தடை செஞ்ச உடனே, அதாவது சில பேர் இளைஞர்கள் இந்த சமூக ஊடகங்கள் இன்டர்நெட்டை பயன்படுத்தி வேலை பார்த்து வந்தாங்க. அந்த மாதிரி தடை செய்த உடனே அந்த வேலை வாய்ப்பும் பறிவான உடனே மக்கள் இளைஞர்கள் ரொம்ப ஒரு விரக்தியோட கலவரத்துல இறங்கிட்டாங்க. அந்த கோபம் என்னன்னா, அதாவது அரசு அவங்களை கண்டுக்கல. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி தடை போட்டு மக்களை ஒடுக்கி விடலாம் என்று நினைத்தார்கள். அது நடக்கல. அடுத்து என்ன நினைச்சாங்கன்னா இந்த மக்களோட பிரச்சனைகளை தீர்க்க நாங்கள் ஒரு குழு போடுகிறோம் என்று அந்த மாதிரி ஒரு ஆலோசனை கலக்கலாம் நினைச்சாங்க. ஆனா இப்ப இருக்கிற அரசு ஊழல் நிறைந்த அரசு, மக்களை புறக்கணிக்கும் அரசு அப்படின்னு தெரிஞ்ச உடனே போராட்டக்காரர்கள் அதை ஏற்கவில்லை. அந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தினாங்க. இருந்தாலும் இந்த போராட்டத்தை ஒடுக்க அரசு கலவரத்தை ஒடுக்க துப்பாக்கி சூடு நடத்துறதுதான் அதோட உச்சகட்டம். துப்பாக்கி சூட்டுல கிட்டத்தட்ட ஒரு 24 பேர் பலியானார்கள். இது இளைஞர்களுக்கே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அதன் காரணமாக பார்லிமெண்ட், தலைமைச் செயலகம், உச்ச நீதிமன்றம், தர்பார் ஹால் என முன்னாள் பிரதமர், இந்நாள் பிரதமர் என அவர்களின் வீடுகளை சூறையாடினர். இந்த மாதிரி பண்றது சில நேரங்களில் சமூக விரோதிகளும் இதுல இருப்பாங்க, இல்லைன்னு சொல்றது அதுக்கு அது மறுக்க முடியாது. ஆனால் நடந்தது என்னவோ அரசுக்கு எதிரான அதிருப்தியாளர்கள் நடத்திய
ஒரு போராட்டம் தான் இது. கண்டிப்பா இப்படிதான் இதை பார்க்கணும்.